எதுக்காக என்ன அவசரமா வர சொன்ன? இந்த பண்ணாரி ஊருக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம பூஜையை ஒழுங்கா நடத்த விட மாட்டான். உன்னை நம்பி நான் வந்தேன், நீ என்னடான்னா அந்த பண்ணாரியை கண்டு பயப்படுற. அவ கால்ல இருக்கிற சக்கரத்துக்கு இந்த பூமியோட சுழற்சியை நிறுத்தக்கூடிய சக்தி அவளுக்கு இருக்கு. என்னையா அப்படிப்பட்ட கால சக்கரத்தை கால்ல வச்சிருக்கிறவளை எப்படி இந்த ஊரை விட்டு நீ விரட்ட போற? நீ என்ன பண்றேன்னா அதிசயமா இருக்கு. அம்மனோட நகை எப்படியா திருடு போகும்? கோவில் நகையை திருடுற துணிச்சல் இந்த ஊர்ல யாருக்கே இருக்கு? யோ எல்லாரும் பேசாதீங்க. பூசாரி ஐயா, கோவில் நகை எப்படியா திருட்டு போச்சு? கோயில் நகை எப்படி திருட்டு போச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா நேத்து கோயில் கதவை நான் சாத்த போகும்போது நான் தான் இருக்கேன்ல, கோயில் கதவை சாத்த வேண்டான்னு இந்த மருத்துவச்சமான்னு சொல்லிச்சு. நான் கோயில் கதவை சாத்தாம வந்துட்டேன். அட பாவி. அப்படின்னா அந்த அம்மாவை போய் திருடின்னு சொல்றீங்களா? ஆமா, நகை களவு ஒரு நினைக்க அந்த அம்மா தான் இருந்திருக்காங்க. அந்த அம்மா தான் திருடி இருக்கணும். இது பாருங்க, வாய்ப்பு கிடைச்சதுங்கிறதுக்காக வாய்க்கு வந்து இப்படி எல்லாம் பேசாதீங்க. இந்த அம்மா அப்படிப்பட்டவங்க இல்ல. பவானி, சந்தேகம் ஒண்ணு வந்துட்டா ஊர்ல 4 பேர் 4 விதமா தான் பேசுவாங்க. இல்லைங்க, இந்த அம்மாவை போய் அந்த அம்மாவை பத்தி உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா அந்த அம்மாவை பாரு, எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. சந்தேகம் வரத்தானே செய்யும். ஏன் ஆத்தா, என்னாச்சு உனக்கு? ஏன் எதுவுமே பேசாம சில மாதிரி நிக்கிற? அந்த நகையை பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா? சொல்லு ஆத்தா, சொல்லு. பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பேசுமா, ஏதாவது பேசு. பதில் சொல்லுமா. சொல்லுமா, கேக்குறோம்ல. மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? பேசுமா, பதில் சொல்லுமா. எல்லாரும் கேட்கறாங்கல்ல, பேசாம இருக்க, பதில் சொல்லுமா. பேசாதா, பேசு. நீ பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கே உன் மேல சந்தேகமா இருக்கு. ஒருவேளை நகைக்கு ஆசைப்பட்டு நீயே திருடிட்டியா? என் கண்ணு, நீயே என் மேல சந்தேகப்பட்ட பிறகு நான் திருடி இல்லைன்னு வேற நிரூபிக்கணுமா? தம்மதான் திருடி இருப்பாங்க. கட்டாயம் அந்த அம்மா திருடி இருப்பாங்க. ஆமா, இவங்க தான் திருடி இருப்பாங்க. என்னையா நீ பாத்தியா நம்ம திருடுறத? நீங்க யாராவது பாத்தீங்களா? நான் சொல்றையா அந்த அம்மா திருடலன்னு. பவானி, நீ போய் இந்த அம்மாவோட மூட்டை முடிச்சு பெட்டி எல்லாத்தையும் எடுத்து அந்த ஜனங்களால திறந்து காட்டு. அவங்க தப்பு பண்ணாதவங்க நல்லவங்கன்றத நீ தான் நிரூபிக்கணும். போ. பாவம் அந்த அம்மா, அவங்கள போய் அநியாயமா பழி சொல்லு. பெட்டி திறந்து காட்டு பவானி. நல்லா பாத்துக்கயா. இந்த பாருங்க, ஒரு பழைய புடவை, ஒரு ரவுக்க, இந்தாங்க இது இன்னொரு புடவை, அப்புறம் ஐயோ ஐயோ ஐயோ, பாருங்க 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 பாருங்க. பாத்தீங்களா ஐயா? என்னால நம்பவே முடியலையா? நம்பித்தானே ஆகணும். அம்மா, நீங்களா இப்படி? நகையை திருடத்தான் மருத்துவச்சி வேஷம் போட்டு நம்மளை எல்லாம் ஏமாத்திருக்கா இவ. அம்மன் நகையை திருடுன இவள போலீஸ்ல புடிச்சு கொடுங்க ஐயா. உன்னை மலை போல நம்பணுமே, நீயே இப்படி பண்ணிட்டியாத்தா? கோயில் நகையை திருடின இவள சும்மா விடப்படாது. என்கிட்ட நகை வேணும்னு கேட்டிருந்தா என் நகை எல்லாத்தையும் கொடுத்திருப்பேனே. இப்படி நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டியே. பவானி, எல்லாமே உன்ற புருஷன் நடத்துற கபட நாடகம் கண்ணு. நிறுத்த. நான் நம்ப மாட்டேன். நீ திருடிட்டு மாட்டிக்கிட்டதும் என் புருஷன் மேலேயே பழி போடுறியா? இந்த ஊருக்குள்ள ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன்னு சொன்னியே, அது எதுக்குதானா? இந்த ஊர்ல யார் திருநாளும் கோயிலுக்கு முன்ன நிக்க வச்சு சாட்டையால அடிக்கிறது வழக்கம். அதே மாதிரி இவளையும் அடிச்சு ஊரை விட்டு அனுப்புங்க. ஆமா, சாட்டையால் அடிக்க. ஆமா, அடிச்சு அனுப்புங்க. வேணாம், அந்த அம்மாவுக்கு என்ன கஷ்டமோ பாவம், திருடிட்டாங்க. இந்த பாருங்க, நம்ம அந்த அம்மாவை அடிக்க வேணாம். வேணா அந்த அம்மாவை இந்த ஊரை விட்டு அனுப்பிருங்க. சரி, அவங்கள விட்டுருவோம். அவங்க வாங்க வேண்டிய அடியை நீங்க வாங்கிக்கிறீங்களா? ஐயா, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு நினைக்கிறவன் நான்.
இந்த ஊரோட முடிவு இதுன்னா அதுக்கு நான் கட்டுப்படுறேன். யோ பூசாரி அடியா. வாங்க அடிங்க. நிறுத்துங்க. யார் செஞ்ச தப்புக்கு யார் அடி வாங்குறது? போதுங்க. அந்த அம்மாவுக்காக நீங்க செஞ்ச தியாகம் எல்லாம் போதும். தப்பு செஞ்சவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். நீங்க இப்படி வாங்க. வா அத்தா. கண்டாசுரா. போதும் போதும். இதுக்கு மேல அடி தாங்க முடியாது. அதாவது அந்த அம்மாவால அடி தாங்க முடியாதுன்னு சொல்றேன். விட்டுரு பவானி, விட்டுரு. வலிக்குது இல்ல அம்மா? நீங்க போங்கம்மா, வலி தாங்க முடியாது. நீங்க போங்க. நான் இந்த ஊருக்கு ஒரு முக்கியமான வேலையா வந்த கண்ணு. அது நடக்காம போயிடுச்சு. அதுக்கு நீதான் காரணம் கண்ணு. உன்ற நாயப்படி இப்ப நான் இந்த ஊரை விட்டு போறதுக்கும் நீதான் காரணம் கண்ணு. திரும்ப நான் இந்த ஊருக்கு வாரதா இருந்தாலும் அதுக்கும் நீதான் காரணமா இருப்ப கண்ணு. உன்ற உடம்புல இருந்து அம்மானு சத்தம் வராம நான் இந்த ஊருக்குள்ள வரமாட்டேன் கண்ணு. மாட்டேன். நானா இந்த ஊருக்குள்ள உன்னை வாமாட கூப்பிட மாட்டேன். இத கும்பிடுற அந்த பண்ணாரி அம்மன் மேல சத்தியம். போயிடு, இந்த ஊரை விட்டு போயிடு. ஏன் கண்ணு, புறா கிட்ட சமாதானத்தை கத்துக்கணும், காக்கா கிட்ட ஒற்றுமையை கத்துக்கணும், நாய்கிட்ட நன்றியை கத்துக்கணும். பகுத்தறிவு பேசுற மனுஷங்க கிட்ட கத்துக்க எதுவுமே இல்லையே கண்ணு. உன் பேச்சு கேட்க நான் தயாரா இல்ல. அம்மா நகையவே திருடிட்டியே. உன் முகத்துல முழிக்கிறதுக்கே அவமானமா இருக்கு. போயிடு, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என்னங்க இது புது பழக்கம்? புது பழக்கமா? கண்ணாசுரா, பழைய பழக்கம். வானாமல பரம்பரைக்கு பாட்டம் முப்பாட்டங்காலத்து பழக்கம். டி ஏய், என்ன அப்படி பாக்குற? ஃபர்ஸ்ட் நைட்ல உத்தம புருஷனா இருந்தவன் திடீர்னு உல்டா புருஷனா மாறிட்டானேன்னு பாக்குறியா? அதெல்லாம் நான் உன்னை ஏமாத்துறதுக்காக போட்ட நாடகம். டி என்ன உளறீங்க? குடிகாரன் உளர்னாலும் உண்மையை தாண்டி உளருவான். இந்த நாடகத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதினது யார் தெரியுமா? மந்திரவாதி வெள்ளையங்கிரியும் நானும் தான். இந்த நாடகத்தோட கதாநாயகி நீ. இந்த நாடகத்துல வர அத்தனை கதாபாத்திரங்களையும் உனக்கு தெரியும். ஒரே ஒரு கதாபாத்திரத்தை தவிர அந்த கதாபாத்திரத்தை பத்தி இப்ப நீ தாராளமா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நாங்க அந்த கேரக்டரை நாடகத்துல இருந்து கட் பண்ணி வெளியே தூக்கி போட்டுட்டோம். அந்த கதாபாத்திரம் உன்னோட மருத்துவச்சி அம்மா. மருத்துவச்சி அம்மாவா வந்தது யாருன்னு தெரியுமா? காளி, திரிசூலி, மகாசக்தி, இந்த உலகத்துக்கெல்லாம் படி அளக்கிற சாட்சாத் உன்னுடைய பண்ணாரி அம்மனேதான்.
வரைக்கும் யாருக்குமே தலை வணங்காத வானாமலையை அவமானப்படுத்திட்டல்ல, கோர்ட் வாசப்படியை மிதிக்க வச்சிட்டல்ல, கம்பி எண்ணெய் வச்சு களி திங்க வச்சிட்டல்ல, அதுக்கு தான். டேய், உன் புருஷன் எவ்வளவு பெரிய லட்சியத்துக்காக போராடிட்டு இருக்கான். இந்த நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறான். அப்படிப்பட்ட புருஷனை சப்போர்ட் பண்ணாம அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து இப்படி புருஷனோட லட்சியத்துக்கு இளைஞலா வாழறியே, உனக்கு வெக்கமா இல்ல? வா, நாம் பண்ற கண்டாசுர அஷ்டகர்ம யாகத்துக்கு வா. அம்மனை மறந்துரு. இன்னையில இருந்து என் கூட கண்டாசுர பூஜைக்கு நெய்யூத்த வாடி. பேசிட்டியா? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். பூவோட வாசத்தை மட்டும் அனுபவிச்ச நீ இனிமே பூகமத்தோட நாசத்தையும் பார்க்க போற. இந்த போராட்டத்துல என் உயிரே போனாலும் உன்னை நான் ஜெயிக்க விட மாட்டேன். வெரி குட். நீ கரகத்தை தான் கடகட நாடுவேன்னு நினைச்சே, வசனத்தையும் கடகடன்னு பேசுற. இந்த ஊர்ல தப்பு பண்ணவங்களுக்கு சாட்டையால அடிக்கிறது தான் தண்டனை. புருஷனுடைய பேச்ச கேட்காம நீயும் மாபெரும் தப்பு பண்ற. தண்டனை அனுபவி. அடி, நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். அந்த பண்ணாரி அம்மனுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு நீ கொடுக்கிற தண்டனை எனக்கு தேவைதான். அடி. ஏன் என்ன இந்த மாதிரி பாவத்தை பண்ண வைக்கிற? சொல்றத கேட்டு தொலைய வேண்டியதானே? தேவையா உனக்கு? தேவையா? இப்ப சொன்னியே அது நியாயம். நீ எங்க அப்பனை பெத்தல, ஏன் பெத்த? என்ன ஏன் வளர்த்த? என் பொண்டாட்டியை ஏன் சப்போர்ட் பண்ற? கிழவி, நீ சொன்னதுக்காக இவளை விடல. இது ஒரு நாள் கூத்து கிடையாது, இது தொடர் கூத்து. சொன்னதை கேட்கலன்னா கச்சேரி தினமும் தொடரும். சொல்றது கொஞ்சம் கேட்டுக்கோ பவானி. உன்ற உடம்புல இருந்து அம்மானு சத்தம் வராம நான் இந்த ஊருக்குள்ள வர மாட்டேன் கண்ணு. நான் கூப்பிட மாட்டேன். தர்மத்தை காக்க வேண்டியது உன் வேலை. நீயே வருவ, நீயே வருவ, நீயே வருவ. எப்படிமா வருவா? நீ அம்மானு கூப்பிடாம அவ வரமாட்டா. நீ அம்மானு கூப்பிட மாட்டேன்னு அவ மேலேயே சத்தியம் பண்ணிட்ட. அப்ப என் புருஷன் மந்திரவாதியோடு சேர்ந்து நடத்துற அஷ்டகர்ம பூஜையை தடுத்து நிறுத்த முடியாதா? ஏமா முடியாது? அம்மானு கூப்பிடாமலேயே அவ வரணும். அதர்மத்தை அழிக்கணும். நீ செஞ்ச சத்தியமும் மீறாம, அவ கொடுத்த வாக்கும் மாறாம நிச்சயமா அவ வருவா பவானி. இந்த உலகத்துல கெட்டவங்க நடத்துற பில்லி, சூன்யம், ஏவல் போன்ற தீய சக்திகளை கட்டுப்படுத்துறவ அந்த அதர்வன பத்ரகாளி ஒருத்திதான். நான் தர இந்த எலுமிச்சம் பழத்தை வர பௌர்ணமி அன்னைக்கு அதர்வன பத்ரகாளி முன்னால இருக்கிற திரிசூலத்துல குத்தி நீ மடியேந்தி பிச்சை கேளு. அவ மனமிறங்கி வருவா. இந்தா. ஜ்வாலா ஜெஹவே கராள தம்ரிஷ்டை பிரத்யங்கிரி ஷம் க்ரீம் ஹோம் பட் ஸ்வாஹா.
என்னாச்சு டாக்டர்? கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் வானாமலை. எதுக்கு? உங்க வீட்ல ஏதாவது விசேஷமா? உங்க ஒய்ஃப் கர்ப்பமா இருக்காங்க. ஆ, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்க ஒய்ஃப் பாடி ரொம்ப வீக்கா இருக்கு. அவங்க எந்த கடினமான வேலையும் செய்ய வேணாம். குறிப்பா மாடிப்படி கூட ஏறி இறங்க வேண்டாம். நான் சொல்றதை ஃபாலோ பண்ணலனா உங்க ஒய்ஃப் வயித்துல இருக்க குழந்தைக்கு ஆபத்தா போயிடும். கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. டோன்ட் வரி, நான் எழுதி தர டேப்லெட் இன்ஜெக்ஷன் எடுங்க, ஒன்னும் ஆகாது. வாங்க. இந்த டாக்டருங்களே இப்படிதான். நல்ல செய்தியை சொல்லும்போது கூடவே ஒரு கெட்ட செய்தியை சொல்லிட்டு போயிடுவாங்க. வசதி இல்லாதவங்கள பார்த்து அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. வசதி இருக்கிறவங்கள பார்த்து எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சுமக்கிறவளை விட்டு விட்டு கொடுத்தவனை பார்த்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போவாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நல்ல செய்தி கேட்ட உடனே தண்ணி கிளாஸை போட்டு உடைப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது என்ன செய்தினே தெரியல. உனக்கு வாரிசு வேணுமா, ஆட்சி வேணுமா? திடீர்னு நீ எப்படி கேக்குற? அரசியல்வாதிக்கு வாரிசு இருக்க கூடாது. வாரிசு இருந்தா அவன் அரசியல்ல இருக்க கூடாது. அப்படி பார்த்தா உன்ன மாதிரி மந்திரவாதி சாமியா இருந்தா அரசியல் இருக்க முடியும். வானாமல, இது விளையாடுற நேரம் இல்ல. நாம இப்ப போர்க்களத்துல இருக்கிறோம். நீ பூப்பறிக்க நினைக்கிறது ஆபத்து. ஆசா பாசத்தை ஒழிச்சாதான் நீ ஆட்சியை பிடிக்க முடியும். நான் இப்ப என்ன செய்யணும்னு சொல்லு. நாம ஒரு கருவை உருவாக்கிட்டு இருக்கும் போது உன் குடும்பத்துல இன்னொரு கரு வளரக்கூடாது. நாம ஒரு அசுர சக்தி எழுப்பும் போது உன் மனைவி வயித்துல தெய்வ சக்தி வளர்ந்துட்டா அது உன் லட்சியத்தையே. என்னுடைய லட்சியத்துக்கு குறுக்க எந்த உயிர் வளர்ந்தாலும் அந்த உயிரை நான் விட்டு வைக்க மாட்டேன். வெள்ளையங்கிரி, விட்டு வைக்க மாட்டேன். என்னடா கரகத்தை கிண்டல் பண்ற புருஷன் கரகத்தோட வரானேன்னு பாக்குறியா? இதுவரைக்கும் நீ காசுக்காக கடலூர்ல ஆடி இருப்ப, கயத்தார்ல ஆடி இருப்ப, கள்ளக்குறிச்சியில ஆடி இருப்ப. இன்னைக்கு உன் புருஷனுக்காக நீ கரகத்தை எடுத்து ஆட போற. என்ன யோசிக்கிற? டாக்டர் சொன்னாரே, நீ ஆடி அசைஞ்சு வேலை செஞ்சு அவனுடைய கருவுக்கு ஆபத்தாயிடும். அந்த குழந்தை சென்டிமெண்ட் தடுக்குது இல்ல? அப்படி குழந்தை சென்டிமெண்ட் தடுக்குதுன்னா அம்மனுக்காக நீ சொல்ற காயத்ரி மந்திரத்தை விட்டுட்டு என்னுடைய கண்டாசுர பூஜைக்காக அதர்வன மந்திரத்தை சொல்லு. முடிவு பண்ணு. அம்மனுக்காக காயத்ரி மந்திரமா, இல்ல உன் புருஷன் நடத்துற அஷ்டகர்ம பூஜைக்காக அதர்வன மந்திரமா? அடேங்கப்பா, அடேங்கப்பா, என்ன திமிருடி உனக்கு. குழந்தைய விட காயத்ரி மந்திரம் முக்கியம் முடிவு பண்ணிட்டல. ஜஸ்ட் a minute. கரகாட ரெடி ஆயிட்ட. ஆனா இந்த வானாமலை நீ நினைச்சதை செய்ய மாட்டான். ஒரு சின்ன சேஞ்ச். இதுவரைக்கும் நீ உரிமை மேளத்துக்கு கரகாடி இருப்ப. ஆனா இன்னைக்கு நீ என்னோட வெஸ்டர்ன் மியூசிக்கு கரகாட போற. ஏன் தெரியுமா? அதால தான் இடுப்பை வளைச்சி வளைச்சி ஆட வேண்டியிருக்கும். ஓகே, ஓகே பாரதி, நான் புறப்படுறேன். தேங்க்யூ டாக்டர். ஐ எம் சாரி டாக்டர். கவனமா பாத்துக்க சொன்னீங்க, நானும் பாத்துக்கிட்டேன். மாடிப்பட்டில இருந்து தவறி கீழே விழுந்துட்டா. தப்புதான், தப்புதான். ஃபீல் பண்ணாதீங்க. எதுவா இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். தைரியமா சொல்லுங்க. அது இல்ல மிஸ்டர் வானாமல, விஞ்ஞானத்தை மீறி சில அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும்போதுதான் தெய்வத்தோட மகத்துவமே நமக்கு புரியுது. உங்க ஒய்ஃப் மாடிப்படியில இருந்து உருண்டு வந்ததா சொல்றீங்க. அவங்க பாடி கண்டிஷன் பிரகாரம் அவங்களும் அவங்க வயித்துல வளர குழந்தையும் பிழைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அதையும் மீறி 2 உசுரும் பிழைச்சிருக்குன்னா God is great. You are a lucky person. வரேன் மிஸ்டர் வானாமல. என்னடா இது?
விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு முளைக்குது. ஒருவேளை தேவசக்தியுடைய பலம் கூடுதோ? சேச்சே, கண்டாசுர சக்தியை நம்பிட்டா அதுல ஸ்டடியா இருக்கணும்.